Hello friends, welcome back to Learn English with Helen. இந்த வீடியோல நம்ம டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? Please subscribe the channel and keep supporting me. Without delay, let's get started. Let's see the first sentence. நீங்கள் மீண்டும் ஆரம்பித்தீர்களா? அப்படின்னா ஒரு விஷயத்தை நீங்க திருப்பியும் செய்றீங்களா? திருப்பியும் ஆரம்பிச்சிட்டீங்களான்றதை எப்படி கேட்கலாம்? Have you started again? நீங்க திருப்பியும் ஆரம்பிச்சிட்டீங்களான்னு அர்த்தம். Have you started again? நீங்கள் மீண்டும் ஆரம்பித்தீர்களா? Next question is ஏன் போனை எடுக்கவில்லை? ஏன் நான் போன் பண்ணிட்டே இருக்கேன் ஏன் போன் எடுக்கலன்னு கேட்பீங்க இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? Why are you not picking up the phone? ஏன் நீ போன் எடுக்கவே மாட்டறன்னு அர்த்தம். Why are you not picking up the phone? Next sentence is நீங்கள் யாருடன் தொலைபேசியில் பேசுகிறீர்கள்? நீங்க போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி கேட்கலாம்? With whom are you talking on the phone? With whom are you talking on the phone? போன்ல நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். Next sentence is உங்கள் கனவு இறுதியாக நிறைவேறியது. அப்படின்னா உங்களோட ட்ரீம் நீங்க அடைஞ்சிட்டீங்க. உங்க ட்ரீம் fulfill ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Your dream has finally come true. உங்களுடைய கனவு இறுதியா நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தம். Your dream has finally come true. Next sentence is நான் வாழும் வரை மகிழ்ச்சியாக இருக்க விரும்புகிறேன். என் லைஃப் லாங் நான் ஹாப்பியா இருக்கணும்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? I want to be happy as long as I live. I want to be happy as long as I live. Next sentence is இறைவன் அருளால் அனைவரும் நலம். கடவுளுடைய அருளால எல்லாருமே நல்லா இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? By God's grace all are well. Next sentence is வீண் பேச்சு பேசாதே. Don't talk rubbish. Don't talk rubbishனா வீண் பேச்சு பேசாதேன்னு அர்த்தம். Next sentence is நான் அவளிடம் மீண்டும் கேட்டால் அவள் கோபப்படலாம். ஒரு விஷயத்தை பத்தி ஒருத்தவங்க கிட்ட நீங்க கேக்குறீங்க, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நான் திருப்பி அவட்ட கேட்டா கண்டிப்பா அவ அதை கோவப்படுவா. ஏன்னா அவ ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. நான் திருப்பி அதே விஷயத்தை பத்தி பேசினா அவ கண்டிப்பா கோவப்படுவான்னு சொல்வீங்க இல்லையா? அதுதான். If I ask her again, she might get annoyed. நான் அந்த விஷயத்தை பத்தி நான் அவட்ட கேட்டனா திருப்பியும் அவ கோவப்படுவான்றது தான் அர்த்தம். If I ask her again, she might get annoyed. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் சிறிது நேரம் தூங்க வேண்டும். நான் கொஞ்ச நேரம் தூங்கணும் போல இருக்கு. நான் தூங்குறேன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? I need to sleep for while. For whileனா சிறிது நேரம், கொஞ்ச நேரம்னு அர்த்தம். I need to sleep for while. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் எனக்கு காய்ச்சல் இருப்பது போல் உணர்கிறேன். I feel like I have a fever. எனக்கு ஃபீவர் இருக்கும் போல எனக்கு ஃபீல் பண்றேன்னு சொல்வீங்க இல்லையா? அதுதான். I feel like I have a fever. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் இந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. இந்த மிஸ்டேக்கை நான் கண்டிப்பா திருப்பி செய்யவே கூடாதுன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? திஸ் மிஸ்டேக் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட். இந்த மிஸ்டேக் நம்ம திருப்பியும் செய்யவே கூடாதுன்னு அர்த்தம். திஸ் மிஸ்டேக் ஷுட் நாட் பி ரிப்பீட்டட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நான் ஏன் அதை செய்ய முடியாது? நான் ஏன் அந்த விஷயத்தை செய்ய முடியாதுன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Why can't I do that? இப்போ யாரோ சொல்றாங்க உங்களால அந்த விஷயத்த செய்ய முடியாதுன்றாங்க. நீங்க சொல்லலாம் ஏன் என்னால அதை செய்ய முடியாதுன்னு கேட்போம் இல்லையா? அதுதான். Why can't I do that? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நீங்கள் பின்னர் வருத்தப்படுவீர்கள். நீங்க கண்டிப்பா பின்னாடி வருத்தப்படுவீங்கன்னு சொல்வீங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? You will regret later. You will regret later. நீங்க கண்டிப்பா பின்னாடி வருத்தப்படுவீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இஸ் நீ ஏன் நான் சொல்வதை கேட்கவில்லை? நான் சொல்றதே ஏன் நீ கேட்கவே மாட்டே? ஏன் லிசன் பண்ணவே மாட்டேன்னு கேட்போம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்? Why don't you listen to me? ஏன் என்ன நான் சொல்றதே லிசன் பண்ண மாட்டேன்னு அர்த்தம். Why don't you listen to me? So my dear friends, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நீங்களும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா உங்களால இங்கிலீஷை ஃப்ளூயண்டா பேச முடியும். If you like this video, like and share with your friends and kindly subscribe the channel and keep supporting me. Thank you friends.